வணக்கம். இன்று மதுரையில் நடந்த இந்த தாவேகா மாநாட்டில் பிரதமர் மோடியை குறிப்பிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அவர் முன்வைத்த பல குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை அப்படின்ற புகார் இன்னொரு புறம் எழுந்திருக்கு. இது தொடர்பாக நம்மிடையே விளக்கம் அளிப்பதற்காக டிஜிட்டல் பிரிவினுடைய ஹெட் ஆனந்த் டி பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆனந்த். வணக்கம் அபினவ். பிரதமர் மோடி மேல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அதுல முதல் குற்றச்சாட்டு இதுதான், அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படின்றது. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு அவர் அப்படி சொல்லாம என்ன சொல்றாரு, மோடி அவர்களே நீங்கள் எல்லாருக்குமான பிரதமர் தானே, ஏன் இஸ்லாமிய சகோதரர்களை பிடித்து இப்படி நசுக்குறீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு கோபமாக கேட்டிருக்காரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் அந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கிக்காக எல்லா அரசியல்வாதிகளும் நம்மளுடைய தமிழர்களை மதத்தின் அடிப்படையில் கேவலமாக பிரிக்கக்கூடிய எண்ணம் கொண்ட அரசியல்வாதி பட்டியலில் விஜயம் சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் ஹிந்து கிறிஸ்துவர்கள் பிரித்து பார்க்குறாரா இல்லையாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால தான் அவர் 3வது முறையாக தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுவும் நார்த் இந்தியாவில் பல முஸ்லீம் டாமினேட்டட் தொகுதிகளில் பாஜக எம்பி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ விஜய்க்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் விஜய் இப்படி தான் பேசியாகணும். அவர் பேசட்டும். அதுதான் மற்ற அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இவங்கெல்லாம் ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே அமைதியாக போயிடுவாங்க. வாயை எல்லாத்தையும் பொத்திட்டு எல்லாத்தையும் அப்படியே வாயில் ஏதாவது கட்டிட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்க. மற்ற மதத்தினர்னா அப்படியே இருந்தேன்னா அதெல்லாம் ஓட்டு வங்கியாக இருக்குல்ல. ஹிந்து ஓட்டு வங்கியை ஜாதி பார்த்து வேட்பாளரை போட்டு வாங்கிடலாம். மற்ற மதத்தினருக்கு இந்த மாதிரிலாம் முட்டு கொடுத்தா தான் அவங்களுடைய ஓட்டு கிடைக்கும். ஸோ அதனால் இதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பல. இது தொடர்ந்து மோடி மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை கடந்து தான் அவர் 3வது முறையும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். சரி, இந்த முதல் குற்றச்சாட்டு என்பது வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நம்ம வச்சுக்கிட்டாலும், இரண்டாவது அவர் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, கச்சத்தீவு விவகாரம். 3வது முறையாக பிரதமர் மோடி பிரதமராக பதவியேற்று விட்டார். ஆனால் இன்னும் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை ஓயலை. கச்சத்தீவை நீங்கள் மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை எப்படி பார்க்கலாம்? இது எப்படி பார்க்கணுன்னா, விஜய் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும், நியூஸ் பார்க்கணும். புஷி ஆனந்த் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜை மட்டும் பார்த்துட்டு அதுதான் உலகம்னு சுற்றிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் தேர்தலில் அவர் எப்படி ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. புஷி ஆனந்த் அவர் மண்டையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவார். நான் சில டேட்டா சொல்கிறேன், இல்லை இணையதளத்தில் இருக்குது. விஜய் கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணுறதுக்கு பதில் இதை சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். 1991ஆம் ஆண்டுலேருந்து 1911ஆம் ஆண்டு வரைக்கும் 167 இன்சிடென்ட், அதாவது இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடல் படையினர் சுட்ட இன்சிடென்ட் 167 நடந்திருக்கு. அதில் 85 பேர் இறந்து போயிருக்காங்க. 85. ஸோ இது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. 85 தமிழ் பேசக்கூடிய இந்திய மீனவர்கள் இலங்கை படையினரால் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நமக்கு தெரியும், அந்த இலங்கை போருக்கு பிறகு தமிழகத்திலிருந்து வரக்கூடிய போட்டுகளை ஒரு எதிரி மனப்பான்மையோட இலங்கை இராணுவம் பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் செய்த தப்பு. அவங்க ஒரு நாட்டுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படும் போது அந்த நாட்டு அரசுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த நாட்டில் இருந்த ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணது அன்னைக்கு இருந்த மாநில மற்றும் மத்திய காங்கிரஸ் அரசனுடைய தவறு. ஸோ அந்த தவறுக்கான பிரதிபலன்லாம் அவங்க அனுபவிச்சிட்டாங்க. நம்ம நாடு அனுபவிச்சிருச்சு. இலங்கையில் இருந்து அப்பாவி தமிழர்களும் அனுபவிச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். ஸோ இப்போ 2014 மோடி அரசாங்கம் பதவி ஏற்குது. ஸோ 2014க்கு அப்புறம் எப்படி இது மாறி இருக்குன்னு பாருங்களேன். அதாவது மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 4 மீனவர்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது அகஸ்டஸ், வில்சன், பிரசாந்த், அப்புறம் லாங்லத் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழகத்தை சார்ந்த 4 மீனவர்களை போதைப் பொருள் விற்பனையில் கைது செய்யப்பட்டு கன்விக்ட் ஆகி அங்கே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள மோடி நேரடியாக அன்னைக்கு இருந்த மஹிந்த ராஜபக்ஷிடம் பேசி தமிழக சிறைக்கு மாற்றினாங்க. தமிழக சிறையில் தான் அவங்க வசித்து வந்தாங்க இந்த கேஸ் நடக்கும்போதும். அப்போது அந்த நேரத்தில் இலங்கை கோர்ட்டில் இதற்காக இந்திய அரசாங்கம் வாதாடி அதற்கு பிறகு டிப்ளமேட்டிக் லெவலில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேசி இவங்க 4 பேரையும் விடுதலை செய்ய வச்சது எந்த அரசு? இந்த மோடி அரசு தான். ஸோ இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் படித்தா தான் தெரியும். வெறும் புஷி ஆனந்தனுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் படித்தா தெரியாது. அது மட்டும் கிடையாது. நீங்கள் UPA 1 and 2ல நீங்கள் பார்க்கணும்.
2007ஆம் ஆண்டு 7 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 2008ஆம் ஆண்டு 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கிட்டத்தட்ட 12-13 பேர் வந்து அந்த UPA 1 and 2 கவர்மெண்ட் அந்த பீரியட்ல வந்து மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருத்தர் தான் சுட்டு கொல்லப்பட்டிருக்கார். ஒரு தடவை வந்து 2 போட்டு மோதி, அதாவது மீனவர்களுடைய போட்டு நேவி போட்டில் மோதி சில பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் தான் சுட்டு கொண்ட இன்சிடென்ட் ரொம்ப கம்மி. அதே மாதிரி நூற்றுக்கணக்கான போட்டு, நூற்றுக்கணக்கான தமிழக மீனவர்களை இந்திய அரசு வந்து டிப்ளமேட்டிக் லெவல்லே பேசி ரிலீஸ் பண்ண வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து UPA அரசாங்க காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ விஜய் பேசுறது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த 2013ஆம் ஆண்டு திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வெளில வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லி வெளில வந்தாங்க? இவங்க வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவர்கள், அதனால வந்து நான் அந்த கூட்டணி இனிமேல் காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி வெக்கமான சூடு சொன்னலாம் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து வெளில வந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் மீண்டும் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைத்ததும் நம்ம பார்த்தோம், அந்த கூட்டணி தொடர்வதும் நம்ம பார்த்தோம். இதே சம்பவம், நான் சொன்ன இத்தனை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நம்மளுடைய நடிகர் விஜய் வந்து பல திமுக குடும்பத்தினர் தயாரித்த பல திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த பணத்தெல்லாம் வாங்கியிருக்காரு, சம்பளம் கேட்டு வாங்கியிருக்காரு. எனக்கு இத்தனை கோடி வேணும், இத்தனை 100 கோடி வேணும்னு கேட்டு வாங்கி தான் அந்த படத்திலலாம் நடிச்சிங்க. எனக்கு பிடித்த நிதியே கலாநிதி, தயாநிதினா நிதின்னு சொல்லி கருணாநிதி நிதின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து அந்த குடும்பத்தை பாராட்டி தள்ளினீங்களா, மறந்துட்டீங்களா? இந்த கேள்வியெல்லாம் வந்து தமிழக மக்கள், தமிழக மீனவர்கள் இந்த செய்திகள் பார்க்கக்கூடிய புஷி ஆனந்தனுடைய வாட்ஸ்அப் மெசேஜை மட்டும் பார்க்காம செய்திகளை படிக்கக்கூடிய உண்மையான தமிழக மீனவர்கள் பார்க்க மாட்டாங்களா? விஜய்க்கு வந்து என்ன அரசியல் தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? சரி, விஜய் இவ்வளோ பேசுறாரு, என்னைக்காவது விஜய் காங்கிரஸை குறை சொல்லியிருக்காரா? ஏன் காங்கிரஸை குறை சொல்ல? நாளைக்கு ஏதாவது கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பா? கூட்டணிக்கு வருவாங்கன்ற எதிர்பார்ப்புனால நீங்கள் வந்து பேச மாட்டீங்களா? இன்னொன்று, தமிழக மீனவர்களை சுடணும், தமிழக மீனவர்கள், ராமேஸ்வர மீனவர்கள் கடல் தாண்டி வந்து, எல்லை தாண்டி வந்து எங்க மீனை பிடிச்சிட்டு போறாங்கன்னு இலங்கையில போராடக்கூடியது இலங்கை தமிழர்கள், ஜஃப்னால இருக்கக்கூடிய தமிழர்கள் போராடுறாங்க. அது எத்தனை செய்திகள் இருக்கு. ஸோ அவங்க போராட்டத்தின் ஒரு கட்டாயத்தில் கூட நேவி வந்து, இலங்கை நேவி வந்து பல முறை வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. ஸோ இப்படி தமிழர்களை சும்மா தமிழ்னு சொல்லி ஏமாத்தாம உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது சொல்றதுக்கான தைரியம் இருக்கணும் ஒரு அரசியல்வாதிக்கு. அது விஜயிடம் இல்லை அப்படிங்கிறது இப்போ நிரூபணமாயிருக்கு மீண்டும். கண்டிப்பாக நீங்கள் விஜய் பற்றி பேசும்போது அவருக்கும் திமுக குடும்பத்திற்கும் இருந்த அந்த நெருங்கிய உறவு சம்பந்தமாக சொன்னீங்க. அவருடைய அடுத்த குற்றச்சாட்டு இந்த உறவை பிரதிபலிப்பதாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் நீட்டுக்கு எதிராக பேசுகிறார். நீட்டை வச்சு நீங்கள் வந்து மாணவர்கள் வாழ்க்கையோட விளையாடுறீங்க, அதை நீக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த குற்றச்சாட்டு ஏற்புடையதா? எப்படி ஏற்புடையது? விஜய்க்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிட்ட இருந்து எலெக்ஷனுக்கு நிதி வேணும் அப்படின்னு சொன்னால் ஓப்பனாக சொல்லி வாங்குங்க. மீண்டும் ஏழை மக்களுக்கு இந்த மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு கனவாக மாற்றி விடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நீட்டு வந்த பிறகுதான், அதுவும் நீட்டில் தமிழகத்தில் 7.5% இடஒதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்த பிறகுதான் ஏழை எளிய மக்கள் இங்கே வந்து டாக்டராக நீட்டில் தேர்வு செஞ்சு படிக்க முடியுது. அவங்களால வந்து காலேஜ் அந்த கனவை வந்து நினைவாக்க முடியுது. நம்மளே கடந்த ஆண்டு ஒரு பையன், ஒரு அம்மா, ஒரு கட்டிட தொழில் செய்யக்கூடிய ஒரு அம்மா, செங்கல் சூளையில் வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா, அந்த பையன் ஹேண்டிகேப், அந்த அம்மாவுடைய கனவு, அந்த பையனுடைய கனவு டாக்டர் ஆனோன்னு. நீட்டு மட்டும் இல்லைன்னா அவங்களால வந்து இன்னைக்கு டாக்டராக இருக்க முடியுமா? அந்த படிப்பில் அவரால் சேர்ந்திருக்க முடியுமா அந்த பையனால்? ஏன் வந்து ஒரு 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 நியாயமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு நரேட்டிவ் நீட்டுக்கு எதிராக செட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அதே நரேட்டிவ்ல ஏன் ட்ராவல் பண்ணுறீங்க? நீட்டு வந்த பிறகு தான் மாணவர்களுக்கு பல முறை டாக்டருக்கு சேர்வதற்கான அந்த தேர்வில் கலந்து கொள்ள முடியும். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு தடவை தான் ட்ரை பண்ண முடியும், முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்னா என்ன பெரிய எக்ஸாம் வைக்கிறாங்க? நீங்கள் 11th 12th படித்தது தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய மாணவர்களை நீட்டு தேர்வில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு எப்படி வந்து நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம்? அவங்க எஜுகேஷன், நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷனில் இன்னும் நீட் போன்ற இந்த மாதிரி தேர்வுகளில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகலாம், அதோடைய கரிக்குலம் எப்படி மாற்றலாம் தானே ஒரு 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 முற்போக்கான ஒரு அரசியல்வாதியும் ஒரு அரசும் யோசிக்கணும். திருப்பி வந்து இந்த நீட்டு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் மாணவர்களை நீங்கள் வந்து குழப்பறதுக்கான ஒரு புது முயற்சியில் விஜய் ஈடுபட்டிருக்காரு. ஸோ விஜய் வந்து அரசியல் சூன்யம், அரசியல் அவருக்கு எந்த ஞானமும் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்திருக்கார். ஏதோ ஒரு டயலாக் ரைட்டர் எழுதி கொடுத்த அந்த டயலாகை புஷி ஆனந்த் வாட்ஸ்அப்பில் அனுப்பியதை பார்த்து விஜய் மீண்டும் இந்த மாநாட்டிலையும் பேசியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவருடைய அரசியல் ஞானம் சூனியம். நிச்சயமாக கடைசியாக அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னால்,
மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரலாற்றை மாற்ற பார்க்குது, அவங்க வந்து கீழடி விஷயத்தில் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதை பற்றி உங்கள் பார்வை? அது பொய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கீழடியில் எப்படி வந்து அது அந்த எக்ஸ்கவேஷனில் வந்து ஈடுபடக்கூடிய அதிகாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிச எம்பி ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து இந்த கம்யூனிச நக்சல் சிந்தனை கொண்ட அரசு இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில அந்நிய அயோக்கியர்களும் சேர்ந்து அதை எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கு பின்னாடி எந்த சேனல் இருக்குது? எந்த சேனல் தர்மஸ்தலா அந்த கோவில் மீது ஒரு அவதூறு பரப்புவதற்காக இங்கே வந்து பயன்படுத்துகிற நியூஸ் மினிட், லாண்ட்ரி போன்ற நக்சல்களாக நடத்தக்கூடிய ஊடகம் என்று பலரும் சொல்லக்கூடிய அந்த ஊடகம் தான் இந்த கீழடி விஷயத்தையும் வந்து ஒரு நரேட்டிவாக செட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இதில் முற்றிலும் போய் தமிழக அரசு, அதாவது மத்திய அரசு அந்த மாதிரி செய்தது கிடையாது. பிரதமர் எங்கு போனாலும் தமிழை பற்றி பெருமையாக பேசுகிறார், திருக்குறள் எடுத்து உதாரணமாக கூறுகிறார். தமிழர்கள் இல்லாத நாடுகளுக்கும் தமிழர்கள் இல்லாத மாநிலத்திலையும் அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்தியாவின் பழமையான மொழி தமிழ் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு இந்தியரும் கர்வப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழர்களுடைய சோழர்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் எங்கெல்லாம் வந்து மரியாதை செலுத்த முடியுமோ செலுத்துறாரு. இதெல்லாம் தாண்டி கீழடியை பற்றி விஜய் பேசணும் அப்படின்னு சொன்னால், விஜய் முதல்ல கீழடி அப்படின்னு தமிழில் வந்து ஒரு தடவை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி காட்ட சொல்லுங்கள். அதற்கு பிறகு விஜய் கீழடி பற்றி கேட்கக்கூடிய கேள்விக்கு விஜய்க்கு நம்ம பதில் சொல்லுவோம். நிச்சயமாக தகவல்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். நேயர்களே, இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.